ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிட அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள், நமது நேயர்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னாக்க இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். அந்த வகையில இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்டதாக இது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உத்தரையான காலம் முடிஞ்சு தட்சணையான காலத்தின் ஆரம்பமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. ஆடி மாதத்தை பொறுத்த வகையில சூரிய பகவான் பாத்தீங்கன்னா கடகராசியில சஞ்சாரம் செய்து அருள்வளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருமண விசேஷங்கள் மட்டும் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் நீண்ட காலமாகவே நமது தமிழர் பண்பாட்டுல இருந்து வருது. அந்த வகையில திருமண சுபகாரியங்கள் தவிர்த்தாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க கடவுள் வழிபாடு, இறை வழிபாடு, அதுலேயும் குறிப்பா அம்மன் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அம்மன் அருள் பெறக்கூடிய ஒரு அம்மனோட தரிசனங்கள் பெறக்கூடிய, அம்மனுக்காக செய்யக்கூடிய அப்படிங்கிறது, அம்மாவை ஆராதனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஆடி அமாவாசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது அமாவாசை தினங்கள்ல ஆடி அமாவாசை மட்டும்தாங்க உங்களுக்கு இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், அதே நேரத்துல முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை இந்த அமாவாசை தினத்துல பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அமாவாசை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைவரும் பாத்தீங்கன்னாக்க முன்னோர்களை நினைத்து வழிபடுறதும், குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு தினம் இருக்குது. தொடர்ச்சியா நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஆடி மாதத்தின் பலன்களை ரொம்ப விரிவாகவும் தெளிவாகவும் நட்சத்திர பலன்களோட நம்ம பார்க்க போறோம். மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆடி மாசத்தை பொறுத்த வகையில மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காலபுருஷனின் 12ஆம் வீடு, குரு பகவானோட வீடு. ஆமா, பிறருக்காக தன்னோட உழைப்பை தியாகம் செய்யக்கூடிய ஒரு வீடு. ஆமா, அதே நேரத்துல பிறரோட முன்னேற்றம், குடும்பத்தின் முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதற்காக உழைக்கக்கூடியவர்கள். ஆமா, எதிலும் பெரிய நாட்டம் இல்லாதவர்கள். ஆமா, பெரிய பேராசையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, வாழ்ந்தா போதும், இருந்தா போதும், நம்மளால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செஞ்சா போதும். ஆமா, அப்படிங்கிறது மாதிரி பெருந்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். அதே நேரத்துல நினைச்ச விஷயத்த செய்ய முடியாம திண்டாடக்கூடிய தன்மையும் உண்டு. திட்டமிட்ட இடத்துக்கு திட்டமிட்ட நேரத்துல போக முடியாது, கொஞ்சம் போக முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. ஆமா, என்னன்னா காலையில ஒண்ணு யோசிக்கிறது, சாயந்தரம் ஒரு விஷயத்த செய்யறதுக்கு தயக்கம் காட்டுறது. ஆமா, இன்னைக்கு ஒரு விஷயத்த திட்டமிடுறது, நாளைக்கு திட்டமிட்ட இடத்துக்கு போகாம வேறொரு வேலையை செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் மாறி மாறி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் மீனராசியில, எஸ்பெஷலி மீனராசியை பொறுத்த வகையில கொஞ்சம் சில பேருக்கு இந்த ஒரு சிக்கல் இருக்குது. ஆமா, என்னன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்து வருது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க மீனராசியை பொறுத்த வகையில இந்த ஆடி மாசம் அப்படிங்கிறது ராசியிலே ராகு பகவான் இருக்கார். ராசி அதிபதி 3ஆம் இடத்துல செவ்வாய் 2 குடையவரோடு சேர்ந்து இருக்கிறார். அப்ப எப்படி இருக்கும்னா, எடுத்த முயற்சிகள்லாம் லாபம் தரும், வருமானம் தரும். அப்ப வருமானங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அப்ப வருமானங்கிறது மீனராசியை பொறுத்தவரை வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். உங்கள் தேவைக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஆமாம், எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உண்டு. அப்போ பாக்யாதிபதி 2-9 பாக்யாதிபதி 3ஆம் இடத்துல குரு பகவான் வீட்டில், அதுவும் பார்த்தீங்கன்னா காலபுருஷனின் 2ஆம் இடத்துல இருக்கிறது. அதே நேரத்தில் குருமங்கள யோகத்தோடு இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க நல்ல வருமானம் வரும், தொட்ட காரியம் தொடங்கக்கூடிய ஒரு காலம். ஆமாம், ஆனால் 7 சனி பாதிப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு உண்டு. ஆமாம், ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்ச நேரத்தில் முடிக்க முடியாமல் பெருசாக திங்க் பண்ண வைப்பார். எதையும் சின்னதாக யோசிக்க விட மாட்டார். அதே நேரத்தில் பெரிய லெவலில் கற்பனை கனவுகளை கொஞ்சம் அதிகமாக கட்டுவார். ஆமாம், அதே நேரத்தில் பயணம் போகிறது, இடம் விட்டு இடம் போகக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்துவார். நண்பர்கள் வட்டாரத்தில் பேச்சுவார்த்தை பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்துறது, வெளியூர் வெளிநாடு போகணும்னு சில பேர் திட்டமிட்டு இருந்தால் தாராளமாக போகலாம்.
ஆமா. அப்ப வேலை தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கோம்னா, வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டாம். வேலை அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது, தொழில் அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குது, வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்குது. அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நல்லா இருக்குது. அப்ப உங்களோட முயற்சி தான் இங்க தேவைப்படுது. 3 6ஆம் இடத்துல இருக்கார். அப்ப வேலை சார்ந்த முயற்சிகள், தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப வேலை தொழில் சார்ந்த விஷயத்துல நல்லா இருக்குது. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா தேவையில்லாத டென்ஷன், குழப்பம், ஆமா, எப்போதுமே தூக்கமா வர்றது. சனி பகவான் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நிம்மதி இல்லாத தூக்கம், அதே நேரத்துல ஒரு மயக்க நிலை, எப்போதுமே ஒரு மயக்கமா இருக்கிறது. ஆமா, நினைச்ச நேரத்துல செய்யறது இல்லை, எதையாவது கற்பனை கதை கட்டிக்கிட்டு இருக்கிறது, பேராசைப்படுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் வந்து போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. உடலில் எப்போதும் இனம் புரியாத ஒரு சோர்வு, ரெஸ்ட் எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்துகிட்டு இருக்கும். அதனால உடலை ஆரோக்கியமாகவும் அதே நேரத்தில் புத்துணர்ச்சியாகவும் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குலதெய்வ அருள் ரொம்ப முக்கியம். இப்போ வர்ற ஆடி அமாவாசை இல்லை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ குரு பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டு தொழில்கள் சிறக்கும். அதே நேரத்தில் நண்பர்கள் வட்டாரங்களில் கொஞ்சம் மதிப்பு மரியாதை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுக்கிற முயற்சிகள் கேட்டார் போல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். பதவி பட்டங்கள் சில பேருக்கு தேடி வரும். சிறு பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாளா வராத சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனம் வேணும். தேவையில்லாத விரைய செலவுகளை விடவும், கை கால் போன்ற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம். சறுக்கலான இடங்கள்ல நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து நடக்கணும். ஆமா, மாடிப்படி ஏறுறது, சறுக்கலான விஷயங்கள்ல ஏறுறதெல்லாம் கவனம் எடுத்துக்க வேண்டிய காலகட்டமா இருக்குது. ஆமா, அதே நேரத்துல உறக்கம், உடலில் இனம் புரியாத கவலையும் அதே நேரத்தில் உடல் சோர்வும் அடிக்கடி ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அடுத்து ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க கமிஷன் தொழில்கள் கொஞ்சம் கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா காலி இடம் சார்ந்து வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்துல வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வியாபாரத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த காலகட்டத்துல வியாபாரத்தின் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட மீனராசியை பொறுத்த வகையில வியாபாரம், தொழில் வேலை சார்ந்த அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. ஆனா உடல் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆக மொத்தத்துல இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட காரணங்களோட தான் இருக்குது. உங்களோட சொந்த ஜாதகத்துல உங்களோட ராசி என்ன, லக்கணம் என்ன, நட்சத்திரம் என்ன, ஆமா இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த தசாபுத்திக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றாற் போல புது முயற்சிகளை தொடங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கு ஏற்றாற் போல முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெற்றி பெறலாம். அதோட நம்ம கோச்சார பலன்களையும் கம்பேரிட்டு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எதில் கவனம் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டு அதற்கு ஏற்றாற் போல உங்க வாழ்க்கை பயணத்தை அந்த வழியில செல்லையில தடை தாமதங்கள் இல்லாமல் கொஞ்சம் சிறப்பான உங்க முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இந்த பதிவு இருக்கும். வாழ்த்துக்கள்.